சில நேரம் நமக்கு தெரியும், நம்ம இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா, நமக்கு எல்லாருக்குமே கூடவே பொறந்தது ப்ரொக்ராஸ்டினேஷன் நாளை ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஐ திங்க் அங்க தான் எல்லாருமே கொஞ்சம் முடங்கி போயிடுவோம். ஓகே நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்கு அப்படின்னு. இந்த நாளைக்குன்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா, அந்த விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நான் நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டே இருக்கேன். நான் பண்ணவே மாட்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது, அது நிஜமாலே உங்களுக்கு புடிச்சிருக்கா? நீங்க நிஜமாலே அத பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா, நீங்க ரொம்ப விரும்பி பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நீங்க தள்ளி போட மாட்டீங்க. அப்படி நீங்க தள்ளி போடுறீங்கன்னா, ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல தான் அந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜிம் போகணும்னு நினைக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ ஜிம் ஏன்னா நெறைய பேர் ப்ரொக்ராஸ்டினேஷன ஜிம்ல தான் கொண்டு வருவாங்க எனக்கு. எஸ்பெஷலி விமன் வந்து. அப்போ வந்து ஜிம் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்க நிஜமாலே ஜிம் போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மத்தவங்க சொல்றதுனால போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மத்தவங்க வந்து இந்த மாரி கேட்குறாங்க, நீங்க எப்போ வெயிட் குறைப்பீங்கன்னு கேட்கறதுனாலயோ, இல்ல உங்களுக்கே கூட வெயிட் குறைக்கணும்னு தான் போகணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு புடிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் வென் யூ ரியலி வாண்ட் டூ லூஸ் வெயிட், அது நீங்க ரொம்ப புடிச்சு பண்றீங்கன்னா, நீங்க யார் சொன்னாலும் ஜிம் போறத நிறுத்தவே மாட்டீங்க. பட் வென் யூ ரியலி டோன்ட் வாண்ட் டு டூ, பட் ஆனா ஒரு ஒரு கம்பல்ஷன்ல நான் போகணும்னு நினைக்கிறேன்னா, தென் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் கண்டிப்பா நடக்கும். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, ட்ரெயின் யுவர் மைண்ட். உங்க மைண்ட வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. லைக் நீங்க நாளைக்கே நீங்க ஜிம் போகணும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ஷூ போடுங்க. நெக்ஸ்ட் டே ஜிம் சூட் போடுங்க. 3வது நாள் ஜிம் கிட்ட வரைக்கும் போங்க. 4வது நாள் ஜிம்குள்ள போங்க. பிகாஸ் உங்க மைண்ட் வந்து இவ்வளோ நாள் பிலீவ் பண்ணியிருக்கோம், இவங்க சொல்லுவாங்க மாட்டாங்க. ஆனா இந்த மாரி நீங்க வந்து அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு டைம்ல உங்க மைண்டுக்கு தெரிஞ்சிரும் இனிமே இவங்கள ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஆல்டர்னேட்டிவ் வேஸ். இப்போ ஒரு வேலை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது இப்போ எனக்கு ஜிம் போனா மட்டும் தான் உடம்பு குறையணுன்றது கிடையாது. யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதுல உங்களுக்கு புடிச்ச ஆப்ஷன்ன்றத சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, "எனக்கு ஜிம் போவே மாட்டேன் பிரியா. ஆனா நான் வெயிட் லூஸ் பண்ணணும். ஆனா இது வந்து எனக்கு ஒரு 5 வருஷமா என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதனாலேயே நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன். என்னால இந்த ஒரு விஷயத்த கூட பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "ஒரு ஜிம் போறேன். நான் உனக்கு வந்து மெம்பர்ஷிப் எடுத்துறேன். ஆனா உன்னால கூட முடியாதுல்ல." அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து என்னோட கான்ஃபிடன்ஸே உடைக்குது அப்படின்னு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப டான்ஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு. தென் அவங்க ஜும்பா ஜாயின் பண்ணாங்க அண்ட் ஷி லாஸ்ட் வெயிட். அண்ட் இப்போ நீங்க அவங்ககிட்ட போய் ஜும்பா போகாதீங்கன்னு சொன்னாலும் ஷி ஒன்ட் லிசன். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மேட்டர்ஸ். புடிச்சு பிகாஸ் எனக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இப்போ ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. என்ன புஷ் பண்றாங்க. நான் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ் வேஸ் என்னன்னு பாருங்க. அந்த ப்ரொக்ராஸ்டினேட்டிங் ஏன் பண்றீங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் வே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த. அண்ட் தென் நீங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சூஸ் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு கரெக்ட்டா புஷ் பண்ற அக்கௌண்டபிலிட்டி பெர்சன். லைக் அவங்களே ஜிம் போகாதவங்களா இல்லாம, நான் போறேன் நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்ற ஒருத்தர். இல்ல நான் போயிட்டேன்றத அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ற ஒருத்தர். பிகாஸ் புஷிங் ஃபேக்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒண்ணு நம்மளுக்குலாம் வந்து ஏதாவது அண்ணாமலை படம் மாரி யாராவது நம்மள வந்து அசிங்கப்படுத்தணும். அப்போனும் இல்ல அப்படின்னா வந்து யாராவது நம்மள வந்து நீ பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இது 2த்துல யாராவது ஒருத்தரை நீங்க கண்டுபிடிங்க. ஸோ தட் இப்போ வெறியாகி ஒரு விஷயம் பண்ணுவோம்ல. இப்போ பிரேக்கப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பசங்க நிறைய பேர் வேற மாரி ஆயிடுவாங்க. பொண்ணுங்களுமே ரொம்ப அழகாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் அந்த அந்த ஒரு ஃபயர். அந்த ஃபயரை நீங்களா கொண்டு வந்துருங்க லைஃப்ல. ஃபார் நம்ம எக்ஸாம்பிள் யாராவது சமட்டி வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளா கொண்டு வந்துட்டு பெட்டர். நம்மளா ஒருத்தர்கிட்ட ஓப்பனா தயவு செஞ்சு என்ன ஒரு வருஷத்துக்கு புஷ் பண்ணு. நான் ஜிம் போணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ ஃபைண்ட் தட் பெர்சன்.